இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? எனக்கு இப்போ ரீசெண்டாக சிந்து பைரவியில் மகா கேரக்டர் தான். சார் எனக்கு பார்த்த உடனே இப்போ லேட்டஸ்டாக நடிக்க தனம் சீரியலில் வரக்கூடியவர் சார். ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? சும்மா இருக்க மாட்டேங்க, பெரிய கம்ப்ளைண்ட் பண்ற. தங்கமயில் அம்மா சார் ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து தனமா கெடுக்கிறதுனால அவங்கள பார்த்த உடனே கோவம் வருது. இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தனை ஃப்ராட் தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். வேற வழியில எங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால வில்லத்தனம் பண்ணி தான் அவங்க நல்ல ஃபேமிலியா தான் சொல்லி 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகையை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம், அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது? அவங்க எல்லாம் அதை வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் அதுல வாழ்றீங்க போல் இருக்க.